ஹலோ காய்ஸ், நான் புவனேஷ். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கடந்து வந்திருப்போம். அதில் முக்கியமான ஒன்று எக்ஸாம். இல்லை நம்ம புதுசாக ஸ்கில் டெவலப் பண்ணுறது, இல்லை நம்ம புதுசாக ஹேபிட் டெவலப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம புதுசாக எதையாவது கற்றுக்க போகிறோம் அப்படின்னாலும், நம்ம எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம் அப்படின்னாலும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 7 டிப்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி உங்களோட எக்ஸாம்ஸில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம், புதுசாக ஏதாவது ஸ்கில் கற்றுக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி வந்துட்டு நீங்கள் க்ரோ பண்ணலாம், அதை எப்படி நீங்கள் டெவலப் பண்ணி லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ புதுசாக நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம், எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம வந்து பிளான் பண்ணணும். நம்மளுக்கு அது ஒரு கேம் பிளான் மாதிரி. நீங்கள் ஸ்டடி பிளான் ஒன்று பண்ணணும். ஸ்டடி பிளானில் 7 days இருக்குது அப்படின்னா 7 daysல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ டெய்லி ஒரு சப்ஜெக்டாக கவர் பண்ணாமல் 1 dayல ஒரு 5 hours படிக்கிறீங்க, 7 hours படிக்கிறீங்க அப்படின்னா 1.5 hour ஒரு 5 to 7 சப்ஜெக்ட்லுமே நீங்கள் டிவைட் பண்ணிக்கங்க. அந்த 1.5 hourல வந்துட்டு ஃபுல்லாக அந்த சப்ஜெக்ட் பற்றி படிங்க. அந்த எக்ஸாமுக்கு என்ன டாப்பிக்கோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஸோ அப்படி படிக்கும்போது உங்களுக்கு டெய்லி அந்தந்த சப்ஜெக்ட்ஸை படித்த மாதிரியும் இருக்கும், அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ அது வந்து எக்ஸாம்ஸில் வரும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எஃபெக்டிவாக உங்களால் எழுத முடியும். ஸோ அதனால் பிளான் பண்ணுங்கள். 1.5 hour படிச்சுட்டு ஒரு 30 minutes பிரேக் எடுங்க. திருப்பி 1.5 hour படிச்சுட்டு ஒரு 30 minutes பிரேக் எடுங்க. ஸோ 1.5 hour படிச்சுட்டு 30 minutes பிரேக்னு ஒரு 2 hours கவுண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இயர்லி ஒரு 10 hours படிக்கிறீங்க. டெய்லி ஒரு 10 hours படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 10 ஹவர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 5 சப்ஜெக்ட் கவர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி டே மட்டும் படிக்காமல் எல்லா நாளுமே ஒரு 2 months பிஃபோர் 3 months பிஃபோர் ஸ்டார்டிங்கில் இருந்து அன்னன்னைக்கு கொடுக்கறது அன்னன்னைக்கு கவர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறது. செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமில் ஃபுல்லாகவே மக்கப் தான் படிச்சுட்டு இருப்போம். இப்போ ஏதாவது கொஷின் 5 mark கொஷின்ஸ் இருக்குது, 10 mark கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக மக்கப் படிப்போம், எக்ஸாமில் போய் எழுதுவோம், அடுத்த நாள் மறந்துடுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ரொட்டீனாக இருக்கும். ஸோ அப்படி இருக்காமல் மக்கப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த கான்செப்டை எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணுங்கள். ஒரு ஃபிசிக்ஸ் கான்செப்ட் இருக்கலாம், ஒரு கெமிஸ்ட்ரி கான்செப்ட் இருக்கலாம். அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், இப்படி தான் இந்த கான்செப்டை ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சின்னதாக அதை பற்றின ஒரு கோட் வேர்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ சின்னதாக அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதி வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணும்போதோ இல்லை எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போதோ இது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த கான்செப்டை பற்றி உங்களுக்கு ரிவைஸும் சரி, உங்களோட கோட் வேர்டு இருக்குது அப்படின்னாலே நீங்கள் எக்ஸாம் கொஞ்சம் பயம் இல்லாமல் போகலாம். ஸோ அதனால் கான்செப்ட்ஸ் கிளாரிட்டியாக இருங்க. மக்கப் மட்டும் பண்ணாமல் கான்செப்ட்ஸ் கிளாரிட்டியாக படிங்க. ஏன்னா இன்றைக்கி படிக்கிறது வந்துட்டு நம்ம எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்ம லைஃபுக்கே படிக்க போகிறோம். ஸோ மார்க்கு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் நமக்கு எந்த அளவுக்கு அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். அது நமக்கு லைஃப் லாங் கூட வரக்கூடிய. தேர்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான லேர்னிங் ஹேபிட்ஸ் இருக்கும். நம்ம ஏதாவது புதுசாக கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தரும் ஒரு மாதிரி படிப்போம், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி புரிஞ்சுப்போம், ஒருத்தருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை கேட்டால் புரிஞ்சுப்போம். இப்போ ஸ்டாஃப் நடத்துகிறாங்க, டீச்சர் நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அவங்கள பார்க்காம கேட்டாலே அதை புரிஞ்சிக்க முடியும். அது எப்போ கேட்டாலும் அந்த கான்செப்டை அவங்களால வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களோட லேர்னிங் ஹேபிட் எப்படி இருக்குது, உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு ஆடியோவாக கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த லவுடாக சொல்லி பாருங்கள். அந்த கொஷினை லவுடாக படிங்க. லவுடாக படிக்கும்போது உங்களுக்கு ஆடியோவாக கேட்கும், உங்களோட மெமரியில் வந்து ஈஸியாக ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவாக பார்க்க பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்டை அந்த கான்செப்டை படிச்சுக்கிட்டே இருங்க. இல்லை லவுடாக படிக்காமல் உங்கள் மனசுக்குள்ளேயே அதை பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களோட கான்செப்ட்ஸில் உங்களுக்கு ஞாபகமாக நிற்கும் அந்த கான்செப்ட்ஸ். ஒரு சிலருக்கு வந்துட்டு எனக்கு ரிவைஸ் பண்ணால் தான் பிடிக்கும், எனக்கு ஆடியோவோட வீடியோவோட எனக்கு யாராவது சொல்லி கொடுத்தா தான் பிடிக்கும் அப்படின்னா டீச்சர்கிட்ட 2-3 டைம் போய் கேளுங்க, இந்த கான்செப்ட் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எதையுமே நீங்கள் பிடிச்சி படிங்க, பிடிக்காமல் எதுவும் படிக்காதீங்க. கான்செப்டையும் சில அந்த ஸ்டாஃபையோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சி படிக்கிறீங்களோ அந்த கான்செப்டும் உங்களுக்கு அந்த சப்ஜெக்டும் உங்களுக்கு பிடிச்சி தான் மாறிடும். ஸோ அதனால் பிடிச்சி படிக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள், டெய்லி வந்துட்டு லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடியோ வேணும் அப்படின்னா லவுடாக படிங்க, வீடியோ வேணும்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு
விசிபிளாக அதை பார்த்துக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த்து டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கையில் ஒரு நோட்டும் பென்னும் வச்சுக்கோங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, சின்ன சின்ன ஷார்ட் நோட்ஸ், ஷார்ட் வேர்ட்ஸ், நான் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கோட் வேர்டு ரெடி பண்ணுங்க. அதாவது பிட்டு பேப்பர் கிடையாது. ஸோ கோட் வேர்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 5 மார்க் கொஷின் இருக்குது அப்படின்னா, அதில் 2, 3 ஒரு 5 வார்த்தை இருக்கும் இல்லையா, அந்த 5 வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த ஹிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஹிண்ட்லேருந்து உங்களுக்கு அந்த கொஷின் ஃபுல்லாகவே ஞாபகம் வந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட கோட் வேர்டை நீங்களாக எழுதுங்க. எழுதுறது தான் ஒரு பெரிய ஹேபிட், ரொம்ப நல்ல ஹேபிட்டும் கூட. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு திங்கையும் நீங்களாக உட்காந்து எழுதும்போது உங்களுக்கு இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும். உங்களோட மெமரி பவரும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களோட கையெழுத்து எழுதும் போதே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது ஓகே இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர்னு உங்களோட கையை ஆட்டோமேட்டிக்காக எழுத போயிடும். அதோட சேர்த்து சின்ன சின்ன மேக்கிங் பாயிண்ட்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5th டிப்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களோட டிஸ்ட்ராக்ஷன். நவடேஸ் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன், எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். எக்ஸாமுக்கு படிக்க போகிறவங்கன்னு கிடையாது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், லைஃப்பில் ஒர்க் பண்ணுறவங்க, ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே டிஸ்ட்ராக்ஷன்றதுக்கு குறிப்பாக நம்ம கையில் இருக்க மொபைல் ஃபோன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப பேட் ஹேபிட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட டிஸ்ட்ராக்ஷனை தவிர்த்துருங்க. மேபி உங்களுக்கு ஃபோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட அப்பாவோட ரூம்லேயோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு உங்களோட அப்பாவோட ரூம்லேயோ அம்மாவோட ரூம்லேயோ இல்லை உங்களோட சிப்ளிங்ஸோட ரூம்லேயோ வச்சுட்டு வந்துடுங்க. உங்களுக்கு எதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ, மேபி உங்களுக்கு ஸ்டோரி புக்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம், தலைவாணியாக இருக்கலாம், ஒரு சிலலாம் படுத்தா தூங்கிடுவோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரியான திங்ஸ் உங்களுக்கு எதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுமோ அதெல்லாம் எக்ஸாம்ஸ் முடிய வரைக்கும் வேறு ஒரு ரூமில் வச்சுடுங்க. இல்லைன்னா நீங்கள் தனியாக உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ராக்ட் இருக்குது அப்படின்னாலே லைஃப்பும் ரூயின் ஆயிரும், ஸோ உங்களோட ஸ்டடியும் ரூயின் ஆயிரும். ஸோ அதனால் டிஸ்ட்ராக்டாக இருக்கிறத எப்போயுமே கொஞ்சம் ஓரமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷனுக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அது டோபமைன் ரிலீஸ் பண்ணும். டோபமைன் ரிலீஸ் பண்ணுறது நமக்கு ரொம்பவே ப்ளஷராக இருக்கனால ஸோ நம்மளுக்கு தூங்கணும்னு நினைப்போம், அண்ட் தென் வந்துட்டு நம்ம விளையாடணும்னு நினைப்போம். ஸோ அதனால் உங்களோட டோபமைன் ரிலீஸ் இருக்கனால உங்களோட டிஸ்ட்ராக்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ டோபமைனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களோட ப்ளஷரை கண்ட்ரோல் பண்ணிட்டு லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவையோ ஸோ அதை அச்சீவ் பண்ண பாருங்கள். 6th டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ். லைக் வந்துட்டு நீங்கள் நான் ரொம்ப படிக்கிறேன், எக்ஸாம் வந்துருச்சுன்னு தூங்காமல் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லையும் மறந்து போயிடும். அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்துருச்சுன்னா 8 to 9 hours ப்ராப்பராக தூங்குங்க. ரிமைனிங் இருக்க டைமில் நீங்கள் படிங்க. ஸோ அதனால் 8 to 9 hours ஒழுங்காக உட்காந்து தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மெமரி பவர் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தென் உங்களோட ஹெவி ஃபுட்டு லைக் வெஜ் அண்ட் நான்வெஜ் என்ன வேணால் சாப்பிடலாம், பட் ரொம்ப ஹெவி ஃபுட்டாக சாப்பிடாமல் நார்மலாக சாப்பிட்டுக்கிட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டாக சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மெடிடேஷன். இது லைஃபுக்குமே ரொம்ப முக்கியம். மெடிடேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 minutes டெய்லி மெடிடேட் பண்ணுங்கள். மெடிடேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு மெமரி பவர் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். மெடிடேஷன் பண்ணும்போது எக்ஸாம் பற்றி எதுவுமே யோசிக்காமல் மெடிடேஷனில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அமைதியாக இருங்க. லைக் அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். 7th டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நோபடி லைக்ஸ் ஸ்டடி. லைக் நமக்கு படிக்கிறது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, இல்லை ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கோ ஹேபிட் டெவலப் பண்ணுறதுக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களை பிடிச்சி பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்துருச்சுன்றத ஃபியர்லாம் விட்டுட்டு நான் அந்த எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் எடுக்க போகிறேன், அச்சீவ் பண்ண போகிறேன், அப்பாக்கிட்ட ஏதாவது கிஃப்ட் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை பிடிச்சி பண்ணுங்கள். லவ் பண்ணி பண்ணுங்கள் அந்த நீங்கள் படிக்க போகிற விஷயத்த. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஷார்ட் டேர்முக்காக படிக்கணும்னு நினைக்காதீங்க, லாங் டேர்ம் ஃபியூச்சருக்காக படிங்க. ஸோ இப்போ இருக்க ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் மக்கப் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். லாங் டேர்மில் லைஃப்பில் எனக்கு இந்த கான்செப்ட் ஃபுல்லாக வரப்போகுது, எல்லா இடத்துலையுமே இந்த யூட்டிலைஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட லாங் டேர்ம் ஸ்டடிக்காக நீங்கள் எப்பயுமே படிங்க, எந்த ஸ்கில்லையுமே டெவலப்பும் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கைஸ் அபவுட் நீங்கள் படித்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு என்னோட ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட எக்ஸாம்ஸ் எழுத போகிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய், டேக் கேர், டூ வாட் யூ லவ்.